Hi friends, welcome to Suresh channel. இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன பார்க்க போறோம்னு பார்க்கலாமா? நம்ம வீடியோல என்ன பார்க்க போறோம்னா ஒரு உளுத்த பருப்பு வடை தான். ஆனா நீங்க எல்லாமே ஓட்ட வடைன்னு தான் சொல்வீங்க. இது உளுந்த வடை தான். ஆனா நம்ம குழி பணியார சட்டியில ஊத்த போறோம். எண்ணெயே இல்லாம. இதுக்கு முதல்ல நம்ம உளுந்த ஒரு 1/2 hour ஊற வச்சிருக்கோம். நான் 1 டம்ளர் உளுந்து எடுத்துர்க்கேன். நீங்க எவ்வளவு அளவு வேணுமோ அவ்வளவு எடுத்துக்கோங்க. இதை மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா அரைச்சிக்கலாம். இதில் தண்ணி அதிகமாக விடக்கூடாது, கொஞ்சம் நல்லா கெட்டியாக அரைச்சி எடுத்துக்கலாம். அரைக்கும் போதே கல்லுப்பு சேர்த்து அரைச்சிக்கோங்க. இப்போ இந்த வடைக்கு தேவையான பொருளை பார்த்துக்கலாமா? கொத்தமல்லி, கருவேப்பிலை, பச்சை மிளகாய், இஞ்சி, இது எல்லாத்தையுமே நான் பொடிசாக நறுக்கி வச்சுருக்கேன். வெங்காயம் நான் 2 வெங்காயம் எடுத்துருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அதுக்குள்ள வெங்காயம் எடுத்துக்கோங்க. முதல் இஞ்சி, கருவேப்பிலை, பச்சை மிளகாய், கொத்தமல்லி எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். சால்ட், இப்போ மாவு ரெடி ஆகிடுச்சு. குழி பணியார சட்டியில் ஊற்றிக்கலாம். நீங்கள் ரொம்ப டீப் ஃப்ரை எண்ணெய்லாம் அதிகமாக சாப்பிடக்கூடாது அதுக்குன்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே அவாய்ட் பண்ணுவீங்க. இது அப்படி கிடையாது. நீங்கள் எண்ணெய் கொஞ்சமாக விட்டு கூட இதை சுட்டு சாப்பிட்லாம். ஓகேங்களா? நல்லா சட்டி காயட்டும். காஞ்ச பிறகு எண்ணெயை ஊற்றுங்க. இப்போ மாவு ஊற்றிக்கலாம். இது நீங்கள் எப்படி ஊற்றினாலும் சரி அளவாக. இப்போ எல்லா குழியிலையுமே இந்த மாவை ஊற்றி எடுத்துக்கலாம். எல்லா குழியிலையும் ஊற்றியாச்சு. இப்போ பார்க்கவே அழகாக இருக்குல்ல? இது நல்லா வேகட்டும். ஒரு பக்கம் கோல்டன் கலர் ஆனோடனே இன்னொரு பக்கமும் கோல்டன் கலர் அளவுக்கு நம்ம திருப்பி விட்டுக்கணும். இப்போ தட்டு போட்டு மூடி விட்டுடலாம். பாருங்கள், இப்போ அந்த பக்கம் வெந்துடுச்சு. நம்ம இந்த பக்கம் திருப்பி விடணும். நான் கத்தி யூஸ் பண்ணி திருப்பி விடுறேன். நீங்கள் ஸ்பூன் கூட யூஸ் பண்ணலாம் குழி பணியாரம் திருப்பி விடுறதுக்கு. ஒருத்தவங்களுக்கு தெரியாது, அதனால சொல்கிறேன். நம்ம வீடியோவில் போகிற எல்லா ரெசிபியும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். எல்லாமே நல்லா தான் இருக்கும். நாங்கள் பொய்யாலாம் எதுவும் இங்கே சொல்லலை, எல்லாமே ரியல் தான். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கினா உங்களுக்கு இதே மாதிரி டெய்லி ஒரு புது ரெசிபியை நாங்கள் போட்டுக்கிட்டே இருப்போம். நீங்கள் பார்த்து சமைக்கலாம். இது நல்ல ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ். உங்கள் பசங்களுக்கு ஹெல்த்தியாகவும் கொடுக்கணும், ரொம்ப ஆயில் ஐட்டமும் கொடுக்கக்கூடாதுன்னு நினச்சிங்கன்னா இதை நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்க்கலாம். இப்போ இந்த பக்கம் எல்லாமே வெந்துடுச்சு. நாங்கள் அந்த பக்கம் திருப்பிட்டோம். மாவு இன்னும் கொஞ்சம் இருக்குது, எல்லாத்தையும் போட்டு எடுத்துக்கலாம். அந்த பக்கம் வெந்துடுச்சு. இப்போ எல்லாத்தையுமே குழியிலேருந்து எடுத்துக்கலாம். இப்போ நம்ம அடுத்த ஈடு ஊற்றிக்கலாம். பார்த்தீங்களா? இப்போயும் பாதி குழி பணியாரத்தை காணும். எங்கே போச்சுன்னே தெரியல. 12 சுட்டதுலேயும் மீதியை காணாமல் போயிடுச்சு. அடுத்த ஈடு ஊற்றிக்கலாம். இப்போ இந்த குழி பணியாரத்தில் எல்லாத்தையும் ஊற்றி முடிச்சுக்கலாம். இப்போது இந்த குழி பணியாரம் எல்லாமே வெந்துருச்சு. திரும்பி எடுத்துடலாம். பார்த்தீங்களா?
பார்த்தீங்களா நிறைய குழிப்பணியாரம் இருக்குது. வாங்க டேஸ்டிங் பண்ணி பார்க்கலாமா? டேஸ்டிங்க்கு நம்ம தம்பி தாங்க. இந்த ரெட் சட்னியோட ரெசிபி நான் இன்னொரு வீடியோவில் போடுறேன், மறக்காமல் பாருங்கள். ஒரு டீயோட இது நல்லாயிருக்கும். மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இந்த ரெசிபி